சுவிட்சர்லாண்டில் 4 நைட் 5 டேஸ் தங்குறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து வந்து மற்ற கண்ட்ரி மாதிரிலாம் இல்லைங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி இந்த வேர்ல்டுனா அது சுவிட்சர்லாந்து தான். சரி வாங்க பட்ஜெட் எவ்வளோ ஆகுன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு 40,000 50,000 ரூபாய் ஆகும் ரவுண்ட் ட்ரிப்பாகவே. அடுத்தது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு ஸ்விஸ் டிராவல் பாஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த டிராவல் பாஸ் வந்து 3, 4, 6, 8 and 15 டேஸ் பாஸாக கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் 450 மியூசியம் அண்ட் எக்ஸிபிஷனில் ஃப்ரீயாக போகலாம். ட்ரெயின்லேயே அன்லிமிட்டடாக போய்க்க முடியும். நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா 4 டேஸ் ட்ரெயின் பாஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு 30,000 ரூபாய் ஆகும். ஸ்டே பண்றதுக்கு hostelworld.com செக் பண்ணி பாருங்க. சோ இவங்க ஹோட்டலை வந்து ஹாஸ்டலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு லக்கி டே இருந்துச்சுன்னா உங்க கூட யாரும் ஸ்டே பண்ணலனா நீங்க ஒரு தனி ரூம்லயே ஸ்டே பண்ணிக்க முடியும். நீங்க 3ல இருந்து ஒரு 4 நைட்டுக்கு அகாமடேஷன் பண்ணிக்கலாம். 3 to 4 நைட்ஸ்க்கு 10,000 ரூபாய் ஆகும். ஃபுட் சுவிட்சர்லாந்துல கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஹாஸ்டல்லே பாஸ்தா அண்ட் மேகி ரெடி பண்ணி நீங்க டிராவல் பண்ற இடத்துக்குலாம் எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபுட்டுக்கு நீங்க 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. அண்ட் செங்கன் விசாவுக்கு 10,000 ரூபாய் ஆகும். டோட்டலா 1 லட்சம் ரூபாயில நீங்க சுவிட்சர்லாந்து ட்ரிப்பை முடிக்கலாம். வேற எந்த கண்ட்ரியோட பட்ஜெட் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.